இங்க பாருங்க. ஈரோப்பியன் யூனியன் இருக்கிறாங்கல்ல, ஃபார்ம குடுத்துட்டு ஆயுதங்கள் குடுத்திருக்கிறாங்க. நம்மளோட முன்னாள் அரசாங்கம் பைடன் அவர்கள் எதையும் வாங்காம கேட்கிறதெல்லாம் தூக்கி தூக்கி குடுத்துக்கிறாரு வாரி வாரி. $350 பில்லியன் அளவுக்கான உதவிகள் உக்ரைனுக்கு செஞ்சிருக்கோம். இப்போ ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி? ஏதாச்சும் வேணும். ஏதோ ஒரு ஃபார்ம்ல வேணும். அது கண்டிப்பா எடுத்தே தீருவோம். அது ஆயிலா இருக்கட்டும், ரேர் எர்த் ஏதோ ஒண்ணு. எங்களுக்கு அங்க இருந்து வேணும். நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது போல அ ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து ஸ்பீச்சஸ் வந்திருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த மாரி தான். மினரல் டீல் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஜெலன்ஸ்கி அவர்கள்னால மறுக்கப்பட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்ப அடுத்த கட்ட டீல் அதாவது 2 கட்டம் தோத்துருச்சு. இப்ப 3வது கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப பேச ஆரம்பிக்க போறாங்க. இதுல உக்ரைனோட எக்கனாமிக் மினிஸ்டரான ஸ்வீடன்கோ அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எமார்க் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்டி எமார்க் அவர்கள் பிரசிடென்ட் ஆஃபீஸ்லருந்து. இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காலருந்து வரக்கூடிய என்வாய் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்ரீலங்கா அவர்கள் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப வரைக்கும் ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா? ஆல்ரெடி சீஸ் பண்ணியிருக்கிற டெரிட்டரியில $350 பில்லியன் அளவுக்கான வளங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இப்ப அமெரிக்கா வந்து இப்போ 350 கேட்கறாங்கன்னா எப்படி? அப்படிங்கிறது போல இருக்கு. ரஷ்யா சண்டை பிடிச்சு வாங்குனத, அத விட ஜாஸ்தியா வந்து பார்த்தீங்கன்னா, சண்டையே வெடிக்காம உதவுனேன் அப்படிங்கிற பேர்ல வந்து உக்ரைன் கிட்ட இருந்து வாங்கிக்க போறாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் மினரல் டீல் ஒண்ணும் ஒப்பந்தம் கையெழுத்தாகி தான் தீரணும். ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தேவை செக்யூரிட்டி கேரண்டி. அந்த செக்யூரிட்டி கேரண்டிலாம் உக்ரைனுக்கு தர முடியாது. அதுல அமெரிக்கா தெளிவா இருக்காங்க. ஏன்னா, அதுபோல பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும், ரஷ்யாவுக்கும் நடுவுல நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சவுதியில வச்சு அடுத்த கட்ட மீட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற போல தகவல்கள் வந்துட்டு இருந்தது. பட் ஆனா அத ரஷ்ய தரப்பு வந்து மறுத்திருக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. கம்முனு இருங்க. எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு யூரோப்பியன் யூனியன்லாம் முரண்டு பிடிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் மேக்ரான் அவர்கள், பிரான்ஸோட அதிபரான மேக்ரான் அவர்களா இருக்கட்டும், யுகேவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்களா இருக்கட்டும், இவங்கலாம் என்ன செய்றாங்க அப்படின்னா, "ஏங்க செக்யூரிட்டி கேரண்டி குடுக்கறதுக்கு நீங்க பேக்கப் குடுங்க எங்களுக்கு" அப்படிங்கிறது போல திரும்ப ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது இவங்கலாம் போய் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு குடுக்க போறேன் அப்படின்னு போறாங்க. ஆனா இவங்களுக்கே இன்னொருத்தவங்க பாதுகாப்பு குடுக்கணும். அதுக்கு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா பிரான்ஸ் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. போ வேண்டியது தானே தைரியமா? அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் கிட்ட இருந்து, "இதுக்கு எதுக்கு அமெரிக்காவ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சும்மா சும்மா?" அப்படிங்கிறது போல. பட் இருந்தாலும் இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி என்ன ஏதுங்க தெரியல. ஆனா இப்போதைக்கு அவங்களோட பிரியாரிட்டி பசிபிக் பக்கத்துல அமெரிக்காக்கு மாறி இருக்கு. அதுக்கான காரணம் சீனாவோட வளர்ச்சி. அத எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாம தைவான் ஸ்ட்ரெய்ட்லலாம் ஆளுமைய செலுத்த சீனா ட்ரை பண்ணாங்கன்னா, அத தடுத்து நிறுத்தி ஆகணும். காலத்தின் கட்டாயத்துல இருக்கிறாங்க இல்லையா? அதனால இதுக்கு மேல அங்க போறாங்க. இவங்க என்ன வாங்கன்னு சொன்னா வரப்போறாங்களாங்க? இல்ல. சோ அந்த காரணத்தினால இதுக்கு மேல இது வேண்டாம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா முழுவதும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளிய வரப்போறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய எதார்த்தமான உண்மை. சோ அமெரிக்கா இதுக்கு மேல உதவுவாங்க. அதாவது கீழ நீங்க வந்து ஒரு சேனல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருந்தீங்க. ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு சேனல் லிங்க்கு. அந்த சேனல முன்னாடி பார்த்துருந்தேன். அதுவும் அந்த டைம்ல நான் சொல்லியிருந்தேன். எனக்கு இன்னுமே ரீங்காரம் போல அது ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இது முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோக்கு நான் கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன் இது போல. ஏன்னா, கிம் ஜாங் உன் அவர்கள் ரஷ்ய அதிபர் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துட்டு இருந்தது இல்லையா? அந்த டைம்ல புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, "பொறி விக்க போனா புயல் அடிக்குதாம், உப்பு விக்க போனா மழை அடிக்குதாம், என்னென்னமோ புயல் அடிக்குதாம், காத்து அடிக்குதாம்" என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் சொன்னேன், "பரவால்ல, ஒரு நாள் கழிச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம்னு புட்டின் அவர்கள் இருக்கிறாரு" அப்படிங்கிறது போல. அதே போல தங்கி என்ஜாய் பண்ணி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, வேணுங்கிற ஆயுதம்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன் அவர்கள் போனாரு. இப்ப எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு விஷயம் இப்ப வரக்கூடிய நியூஸ உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் புடானா அவர்கள் சொல்றாரு. என்ன அப்டின்னா, ஃப்ரண்ட் லைனுக்கு வருதுல்ல ஆயுதங்கள். அதுல 50% அம்யூனிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவோடது அப்டின்னு கூட சொல்றாங்க. 2வது நார்த் கொரியாவோட ஆயுதங்கள் முன்னாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலினாலும், இப்ப பெருமளவுல அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஆயுதத்த. நவீனமான போருக்கு ட்ரெய்னிங் ஆயிட்டு இருக்காங்க நார்த் கொரிய வீரர்கள் அப்டிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, சமீபத்துல 2, 3 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி, கொக்சான் ஆர்ட்டிலரி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கண்டுபிடிச்சு அடிச்சுட்டோம் அப்படின்னு பெருமையால வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல பேசிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா மாறிடுச்சா? அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி இருக்கு. அது நார்த் கொரியாவோட ஆர்ட்டிலரி. இந்த ஆர்ட்டிலரி எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, அமெரிக்காவோட ஹிமார்ஸோட நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா, அதெல்லாம் லாங் ரேஞ்ச் ஆர்ட்டிலரிஸ். தொலைதூரத்துல மறைவா நிப்பாட்டி வச்சுக்கலாம். திடீர்னு ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, லொகேட் பண்ணி, துல்லியமா தாக்குதல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதை கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சு வச்சுக்கலாம். பட் ஆனா, அதுக்கு முன்னாடி உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் ஏதாவது கண்டுபிடிச்சுச்சுன்னா அடிச்சிரும். இந்த உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் அப்படிங்கிறது இருதரப்புலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல தாக்குதல் பண்ற ட்ரோன்கள் இருக்குல்ல, சூசைட் ட்ரோன்கள் இருதரப்புலயும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. களத்துலயும் சரி, உள்ளேயும் சரி. அதுபோல பண்ணும்போது ட்ரோன் ஏதாவது ப ப தட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா, அது ட்ரோன யூஸ் பண்ணி தாக்குறது உண்டு. அதுபோல ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க.
இப்ப இந்த கொக்சான் வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் 50, 60ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப 70, 80 வரைக்கும் கிலோமீட்டர் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னுலாம் சொல்றாங்க. 2வது இவங்களோட ஆர்ட்லரி நல்லா வேலை செய்யுது. இதே போல தான் ரஷ்யாவோட மால்வாவும் இருக்கு. இந்த மால்வா வந்து பாத்தீங்கன்னா, களத்துல அப்கிரேட் ஆனது, யூஸ் பண்ண ஆரம்பிச்சது எல்லா வீடியோக்களும் நம்ம சொல்லியிருப்போம். இந்த மால்வாவை வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுமி ரீஜன் பல இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த சிவாஸ்க பகுதிய பிடிக்கிறதுக்காக இந்த பில்லோரிஃப்கா இந்த பயிரெல்லாம் முன்னேறதுக்கு பெருமளவுல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த மால்வா வந்து பாத்தீங்கன்னா, இதோட ரேஞ்சுமே 80 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப 90 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டுள்ளது. ஓர் எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. மேபி எச்சு கம்மியா இருக்கலாம். பட் ஆனா அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது இருதரப்புலயுமே. உக்ரைனும் அவங்களோட ஆயுதங்கள அதிநவீனப்படுத்துறாங்க. ரஷ்யாவும் அவங்களோட ஆயுதங்கள மயப்படுத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு மாற்றம் இல்ல. இது போல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். அது ரஷ்யா ஃபேப் குண்டுகள வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட விமானத்துல இருந்து தான் ஏவணும் அப்படிங்கிறது போல இல்ல. அவங்க ஆர்ட்லரிஸ்ல இருந்து ஃபயர் பண்ற மாரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இனிஷியலா ஃபேப் 250 ரக குண்டுகள் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுல ரஷ்யாக்கும், நார்த் கொரியாக்கும் இப்ப எப்படி ஒத்து வருது அப்படின்னா, அவங்களோட அம்யூனிஷன்ஸா இருக்கட்டும், அவங்களோட குண்டுகளா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட ஆர்ட்லரிஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒண்ணா அவங்க தயாரிக்கிறது இவங்க பயன்படுத்திக்கிற மாரி, இவங்க தயாரிக்கிறது அவங்க பயன்படுத்திக்கிற மாரி, ரொம்ப சுலபமா அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் பலதும் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஏதாவது பேசுனாங்கன்னா அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா இது போல நிலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நார்த் கொரியாவோட இணைஞ்சு ரஷ்யா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாருங்க. ஆனா இதே நேட்டோ நாடுகள் அவங்க தயாரிக்கக்கூடிய ஆர்ட்லரிகள், அவங்க தயாரிக்கக்கூடிய ஷெல்கள் இன்னொரு ஆர்ட்லரியில பயன்படுத்த முடியாது. ஆனா அவங்க ஒரு அலைன்ஸ் இருக்கிறாங்க. இவங்க பெருமளவுல அலைன்ஸ் இப்பதான் உருவாக்கியிருக்காங்க. ஆனா இவங்களால அடாப்ட் பண்ண முடியுது. அவங்களால முடியல. அதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கான காரணம். இந்த பல இடங்கள்ல உக்ரைனை சுட்டி காமிச்சிருக்காங்க. அந்த செய்திகள நம்ம பார்த்திருக்கோம். அதாவது சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பதிவுல இருந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா வந்து எப்படியாவது இதுக்கு மேல உக்ரைனோட வளங்கள் வாங்கிட்டு சப்போர்ட் குடுப்பாங்கன்னு 1% கூட குடுக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க போய் பசிபிக் தட்ல சைனாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்காக, அதாவது சைனா கிட்ட இருந்து புரொடெக்ட் பண்றதுக்காக தைவான பாக்க போறாங்க. அதனால இந்த இடத்துல பெருமளவுல அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்ல. இது முடிஞ்சிருச்சு. ஏன்னா விக்டர் ஆர்பன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா வந்து எடுத்தது போக மிச்சம் இருக்குங்க. அது வந்து பஃபர் ஜோனா இருக்க போதுங்க இதுக்கு மேல. அந்த பகுதிய கொண்டு வந்து யூரோப்ல சேர்த்துறேன், அதுல சேர்த்துறேன் கண்டிப்பா நான் விடமாட்டேன் அப்படிங்கிற அவங்க இருக்காங்க. கூட ஸ்லோவாக்கியாவும் அதே போல ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஃபிக்கோ அவர்கள் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாரு. அவர் பதவியில இருக்கிற வரைக்கும். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு தெரியுங்களா? அந்த பகுதி கண்டிப்பா யூரோப்பியன் யூனியன்ல கூட சேர்றதுக்கு வாய்ப்பில்ல. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து சின்ன ஒரு பீஸ் தான் இருக்க போகுது. இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, உக்ரைனோட தற்போதைய நிலப்பரப்புல 4ல 3 பகுதி ரஷ்யா வந்து எடுத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா, அதத்தான் விக்டர் ஆர்பன் அவர்கள் இது போல மென்ஷன் பண்றாருன்னு நம்ம கூட ஒரு மேப்ல காமிச்சிருப்போம். மேபி இருக்கலாம், இல்லாமயும் போலாம். ஆனா, சிர்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா? உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப். சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா, அத திரும்பியும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ரஷ்யா முழு உக்ரைனையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. நாங்க தொடர்ந்து சண்டை பிடிக்க போறோம் அப்படிங்கும்போது அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. சண்டை பிடிக்கலாம். ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்காங்களா? மொபைலைஸ் பண்ண முடிஞ்சுச்சா? ஆயுதங்கள் கிடைச்சதா? உக்ரைனியர்கள் சண்டை பிடிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்களா? அது இங்க ஒரு கேள்வியா வருது. இது எல்லாத்துக்கும் மேல உக்ரைனோட ஏரியல் இன்டெலிஜென்ஸ் சீஃப் பெர்லிங்கியா அவர்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா, உளவு வேலை இது போல விஷயங்கள் பார்க்குறவங்க. இவங்க தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, எந்த சமயத்துல வேணாலும், என்ன வேணாலும் நடக்கலாம். பெஸ்ட் கேஸ் சினாரியோக்கு பிரிப்பேர் ஆயிக்கோங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலை கூட தயாராயிக்கோங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். எந்த டைம் வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது போல, இவங்க தரப்புல இருந்து ஓப்பனாவே வந்து பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உக்ரைனோட மீடியாக்கள்ல. உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஏரியல் இன்டெலிஜென்ஸ். ஏன் இவங்க இது போல சொல்றாங்க அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? மாஸ்கோல இருந்து பொட்டி பொட்டியா கட்டி அனுப்பிட்டே இருக்கிறாங்க ஃப்ரண்ட் லைனுக்கு. மிகப்பெரும் அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் ரஷ்ய தரப்புல இருந்து ஃப்ரண்ட் லைன்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தா திரும்பவும் முன்னாடி எப்படி ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு படை எடுத்துட்டு போனாங்க கீவுக்கு. அதே போல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இங்க மட்டும் கிடையாது. இன்னொரு சைடு கெர்சன் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரும் அளவுல ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கிரீமியா வழியிலிருந்து கெர்சன் வழியா வந்துகிட்டே இருக்கு. கெர்சன்ல இருந்து ஒரு வேளை இந்த டினிப்பர் ரிவர் தாண்டி போய் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் அந்த பகுதி எல்லாத்தையும் ரஷ்யாவும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. அந்த ஒரு சில நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்றது கிளியரா தெரிஞ்சிரும். ஏன் இன்னுமே யூரோப்பியன் யூனியன் இது ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லன்னா, அகதிகள். அவங்க பெருமளவுல ஒன்ஸ் இந்த பிரச்சனை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை. முடிஞ்சிருச்சு பார்டர ஓப்பன் பண்றாங்க அப்டின்னா, குறைஞ்சது 50,00,000 52,00,000 உக்ரேனியர்கள் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்தால தான் யூரோப்பியன் யூனியன் முழுவதும் பயமா இருக்காங்க. ஏன்னா போர்ல இருந்திருக்காங்க. இப்ப அகதிகளா வரவங்க
எங்கள ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது போல ஒரு பின்பம் அவங்களுக்குள்ள இருக்கும். ரஷ்யா பெருமளவுல பகுதிகள் பிடிக்கிறாங்க. இவங்க போறதுக்கு இடம் இருக்காது. யூரோப்பியன் யூனியனுக்குள்ள தஞ்சம் புகுந்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அது மட்டும் இல்லாம இதுல போலாண்ட் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க தரமான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும்னு சொன்னதுக்கு, அதுக்கு போலாண்டோட டிஜிட்டலைசேஷன் மினிஸ்டர் இருப்பார் இல்லையா? அவர் தரப்புலருந்து என்ன போஸ்ட் ஆயிருக்குன்னா எக்ஸ்ல, ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் வாங்குறது நாங்க. உக்ரைனுக்காக பே பண்ணிட்டு இருக்கிறது நாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒண்ணுன்னா, எங்க கிட்ட தான் அமெரிக்கா பேசணும். நாங்க ஒரு பார்ட்டி. அப்படிலாம் எந்த ஒரு கம்யூனிகேஷனையும் கட் பண்ணிற முடியாது. உக்ரைனுக்கு களத்துல நாங்க செஞ்சா தான் உண்டு. நாங்க தான் வாங்கி உக்ரைனுக்கு குடுப்போம். நாங்க தொடர்ந்து உக்ரைனுக்கு குடுத்துட்டு இருப்போம். அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் வருது அப்படின்னா, இப்ப போலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அ அமெரிக்கால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. "ஏங்க நாங்க செலவு பண்ணது எங்களுக்கு ரிட்டர்ன் வேணும்லங்க. அதுக்கு ஏதாவது ஒரு கேரண்டி வேணுங்க." இவங்க கேரண்டி குடுக்கல. இவங்க ஸ்பெண்ட் பண்ண காசுக்கு கேரண்டி வேணும்னு அமெரிக்கா கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க போலண்ட். இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாரியான முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் எடுக்க போறாங்கன்னு. இப்ப பணம் இல்ல. அதான் மிக பெரும் அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இது எப்படி ஓவர்சால் பண்ண போறாங்க? அடுத்தது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அகதிகள். இது எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க? அப்படி உள்ள வரவங்கலாம் யூரோப்பியன் யூனியனுக்கு எகெயின்ஸ்டா வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்களா? ஏன்னா, இப்போ 3 வருஷம் ஆகப்போது. உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ் சீஃப் மல்யுக் அவர்கள் தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, மொத்தம் 100 ரஷ்யன் ஸ்பை நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. 3 வருஷம் ஆச்சு. இந்த பிரச்சனை முடியற தருவாயில வந்துருச்சு. இப்ப வந்து புடிச்சுக்கிறாங்களாமா. அதுவும் 100 தான் புடிச்சுக்கிறாங்க. இனி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியல. இப்ப இங்கிருந்து அகதிகளா போறவங்கள பெருமளவுல ரஷ்யா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நெனைப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. யுஎஸ்ஏடு நடந்தா செலன்ஸ்கி அவர்கள் வந்திருக்கிறாங்கன்னு பல விஷயங்கள் அங்க பரவிட்டு இருக்கு. உக்ரைனோட மக்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் இவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னா, அப்புறம் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இவங்க மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது போல விஷயங்கள்லாம் இருக்கனால மேலும், மேலும் யூரோப்பியன் யூனியனுக்கு இது சிக்கலா இருக்க போது. ட்ரம்ப் அவர்கள் தெளிவா சொல்ட்டாரு. எங்களுக்கு நடுவுல ஓசன் இருக்குது. எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிறது போல. சிக்குனது யூரோப் தான். என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, போன பதிவுல வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணியிருந்தீங்க சாந்தசீலன் அவர்கள். இது போல கேட்கும்போது அந்த அட்டாக் சவுண்ட் வந்துருச்சு. நான் அத எடிட்டிங் பண்ணும்போது அத ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல இப்படி ஆகாம பார்த்துக்கிறேன். எல்லாரும் யார் யாருக்கெல்லாம் அது கஷ்டமா இருந்துச்சோ தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அடுத்து ஸ்ரீஹரி ஃப்ளோரான்னு சொல்லிட்டு ஒரு சேனலு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதுல 2 ஷார்ட் போட்டிருந்தீங்க. தொடர்ந்து போட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. விட்றாதீங்க. கன்டினியூஸா செய்ய ஆரம்பிங்க. உங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா வருவாங்க. 2வது நீங்க மாலை பின்றது ரொம்ப சூப்பரா இருந்தது. தொடர்ந்து இது போல செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிக அளவுல வருவாங்க. இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.